கன்னிராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 26 நாட்கள், ஜூலை மாதம் 26 இருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தார். இப்போது மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகியிருக்காரு. அப்போது இந்த மிதுனம் அப்படிங்கிறது உங்களுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு வீடு அப்படின்னா 10ஆம் இடம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் போயிட்டு அந்த சுக்கிர பகவான் அமர்ந்து அதுவும் குருவோட இணைவு பெற்று பலன் அப்படிங்கிறத தரப்போகிறாரு. இப்போ கடைசி 10 நாள், இந்த ஆகஸ்ட்டு 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது? ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் கன்னி ராசிக்காரர்களுக்கு தனம், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன். வாக்கு ஸ்தானத்தோட அதிபதி தான் அந்த சுக்கிர பகவான். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் சுக்கிர பகவான் ஆவாருங்க. அப்போது இந்த யோகாதிபதி கன்னிராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய ஒரு பெயர்ச்சியால் அந்த சுக்கிரன் போயிட்டு 10ஆம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுவும் குருவோடு சேர்ந்து இணைய போகின்றது. அப்போது 2 தனம், அதாவது தனஸ்தானத்தோட அதிபதி சுக்கிரன், தன காரக கிரகம் குரு பகவான் போயிட்டு 10ல் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ தொழிலில் தன வரவு அப்படிங்கிறதை பெருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் செயல்பாடுகளும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நிகழும். அது மட்டும் இல்லாமல் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிலில் மாற்றம் பண்ணுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். சில அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறத தொழில் விஷயத்தில் உங்களுடைய நிர்வாக ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி அதன் மூலமாக அடுத்ததொரு லெவலுக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மைங்கிறத ஏற்படுத்தும். ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துவது, கிளைகளை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு தன்மை, நல்ல தொழிலாளர்களை எடுப்பது, திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அப்படியே வெளிநாட்டுக்கு பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மாநில டு மாநிலம், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்கு ஒரு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டம் உண்டு. அப்போது தனம் அப்படிங்கிறது பெருகும், தனத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு தொழிலை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு வேலையிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது உங்களுடைய மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய, மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு காலகட்டம் என்பது கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். அதை மாற்றுக்கருத்து அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய மேலதிகாரி கூப்பிட்டு உங்களை புகழக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக செஞ்சு முடிப்பார் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்கும் உண்டாகும். அதையும் நீங்கள் திறம்பட செய்வீங்க.
பாராட்டுக்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், விருப்பப்பட்ட இடத்திற்கு தொழில் ரீதியான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுகின்றது. அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபாரம் ரீதியாகவும் ஒரு நல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பேச்சுக்குரியவன் தானே சுக்கிரன். அப்போ அழகாக பேசுவீங்க, அற்புதமாக பேசக்கூடிய ஒரு தன்மை. குருவும் கரெக்டாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனக்காரகன், அதாவது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பு. அப்போ பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். எங்கேருந்து வருது? தொழிலின் மூலமாக பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி தனக்காரகனோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அம்சம். அப்போது இந்ததொரு மாதம் பணத்துக்கு எந்ததொரு பஞ்சமும் இல்லை. கடைசி நேரத்தில் பணம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். கடன் கிடைக்குமா அப்படின்னா கடன் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உயர்வு அப்படிங்கிறது உண்டு. கல்வி ரீதியாகவும் நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். கல்வி துறையில் இருக்கின்றவர்கள், கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்லதொரு அமைப்புங்கிறது ஏற்படும். அப்போது சொல்லி கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதியை கையாளுவது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி அப்படிங்கிறதும் சுக்கிர பகவான் தான். தனக்காரகன் கூட சேர்றாரு. அப்போ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தாகணும் அல்லவா? அப்போது அப்பாவோட சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒன்று, அப்பா நன்றாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தை உங்களுக்கு அப்பாவாகக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெயரையும் புகழையும் கொடுக்கும். பாக்கியம் என்கின்ற ஒரு அமைப்பு, எந்ததொரு பாக்கியத்திற்காக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்கும். அரசாங்க ரீதியில் நன்மை அப்படிங்கிறது பயக்கும். அரசாங்க ரீதியில் ஒரு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறத தூண்டும். ஸோ இந்த ஒரு காலகட்டம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது எங்கேயாவது போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கணவன் மனைவி ஆகலை அப்படின்னா செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். கணவனுக்கு வேலை இருக்குது, மனைவிக்கு வேலை இல்லை அப்படின்னா இப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மனைவிக்கு வேலை கிடைக்கும். ஸோ கணவன் மனைவி 2 பேருமே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் டைரெக்டாக தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். ஸோ சுக்கிரனும் குருவும் இணைந்து 2 பணக்காரர்களான கிரகங்கள் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ வீடு வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கா? ஸோ நிறைவேற்றி கொடுக்கும். வீடு வாங்கிடலாம். கண்டிப்பாக அந்த வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் இந்த கோச்சாரம் ரீதியாக. அதே மாதிரி வாகனம் தான், நல்ல வாகனங்கள் அமையும், லக்ஸரியான ஒரு வாகனங்கள் அமையும். இது வரைக்கும் 2 வீலர் இருக்கிறவங்க 4 வீலர் வாங்குவாங்க, 4 வீலர் இருந்தவங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள், இடம் வாங்கிறது, இந்த நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை விவசாய நிலங்கள் வாங்கிறது, ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்ததொரு கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் 26/7 இருந்து 31/7 வரைக்கும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கோப உணர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ கோபப்படுதல், ஆக்ரோஷப்படுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு பீரியடில் மட்டும் நீங்கள் வேலை, தொழில், ஸோ எதுனாலும் சரி, டாக்குமெண்ட் ஆனாலும் சரி கரெக்டாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கடைசி 10 நாட்கள், இந்த குரு சுக்கிர இணைவோட கடைசி 10 நாட்களான ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட்
20 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறக்கும். மனசுக்கு பிடிச்ச யாரையாச்சும் ஒரு ஆளை லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதே மாதிரி நல்ல வழியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.